शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ओम भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमः। ओम ओम शौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், சுகமே சூழ்க. எப்பய மாதிரி ஒரு குரல் பார்த்துட்டு தெய்வ புலவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம இந்த செஷனுக்குள்ள போலாம். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது இந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க, அதாவது எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அந்த ஐம்பொறிகள் அப்படின்னா என்னது, அந்த நம்ம கண்ணு காது மூக்கு தோல் அது மாதிரி அது இருந்தா கூட இருந்து கடவுளை வணங்கல அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு இருந்தாலும் பார்க்காத கண்ணா, காது இருந்தாலும் அது கேட்காத காதான், கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் சொல்றாரு. சோ அந்த உடம்பு உடம்புனே ஒத்துக்க முடியாதுயா, ஒரே வார்த்தையில அது உடம்புனே ஒத்துக்க முடியாது, அது கேவலமான ஒரு ஜந்து அப்படின்ற மாதிரி தெய்வ புலவர் சொல்றாரு. அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே அடிச்சேதான் சொல்றாரு. 8 குணங்களை உடைய அந்த இறைவனுடைய திருவடியை வணங்காதவன் உடம்பு இருந்தாலும் அவனுக்கு உடம்பு இல்லை, கண்ணு இருந்தாலும் கண்ணு கிடையாது, அதுக்கு பேர் கண்ணு கிடையாது, காது இருந்தாலும் காது கிடையாது. சரி, அப்ப இந்த எண் குணத்தான் அப்படின்றது என்ன, அது ஏன் எண் குணத்தான் அப்படின்ட்டு இறைவனுக்கு அந்த பேரு. அந்த 8 குணங்கள் என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த கடவுள் அப்படின்ற ஒருடைய குவாலிபிகேஷன் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா. கடவுள்னா இந்த போட்டோல பாக்குறது கடவுளா, இல்ல கோயில்ல போய் பாக்குறோம் அவர் தான் கடவுளா. முருகன்னா எப்படி இருப்பாரு, முருகன்னா கையில வேல் வச்சிருப்பாரு, ஒரு சின்ன பையனா இருப்பாரு, இது எல்லாமே உருவம். ஆனா அவங்க என்ன குவாலிபிகேஷன், அந்த கடவுள் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா. கலெக்டர்னா ஒரு குவாலிபிகேஷன் இருக்கணும், மந்திரினா ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும், சரி ஒரு இல்லத்தரசினா அவங்களுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி கடவுள்னா அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் தெரியாது, நமக்கு அதெல்லாம் யாரும் சொல்லியே தரல. ஆனா சைவ சமயத்துல இந்த எண் குணத்தான் அப்படின்றதுதான் இங்க சைவ சமயத்துல குறிப்பிடுறாங்க. அதுதான் இங்க தெய்வ புலவர் சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் தன்மயத்தானாதல், அதாவது சுயம்பாக தோன்றினவர். அவர் யாரும் உருவாக்கி இருக்க முடியாது, அவரை போய் யாராவது உருவாக்கி இருக்க முடியுமா, அவர் தானே எல்லாரையும் உருவாக்கி இருக்காரு. சோ சுயம்பானவர், அதே மாதிரி சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். அவர் தான் அவர் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஓகேயா, அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மனுஷங்களுக்கு எல்லாமே ஜோசியம் அப்படின்றது சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே அந்த கிரகத்தோட கட்டுப்பாடு இருக்கு. அந்த கிரகத்தை அந்த சாந்தி பண்றதோ இல்ல அதுக்கு பரிகாரம் பண்றதோ அதெல்லாமே பர்ஃபெக்டா நான் சொல்றது அது எல்லாமே இருக்கு. இப்ப உங்களுக்கு குருவோட இது உச்சத்துல இருக்குன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்ல 7.5 சனி அப்படின்னா சில சங்கடங்கள் வரும். இது எல்லாமே எல்லாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனா இறைவனை தவிர அவருக்கு எந்த வித கட்டுப்பாடும் அவர் மேல விதிக்க முடியாது. ஓகேயா. செகண்ட் ஒன், வரம்பில்லாத ஆற்றல் உடைமை. அதாவது அவரு எதையும் சாதிப்பாரு. இத எறும்ப யானையா மாத்துவாரு, யானையை எறும்பா மாத்துவாரு. அவர் பெரிய மெஜிஷியன்.
அவருடைய ஆற்றலுக்கு அளவே கிடையாது. எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர், எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல். அதாவது வரம்பே கிடையாது. அவருடைய ஆற்றல் இப்படிதான் இருக்கும். அதை டிஃபைன் பண்ணவே முடியாது. அடுத்தது பேரறிவு உடைமை. அவருடைய அறிவு வந்து எதுக்காவது இந்த அளவு தான், அந்த அளவுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பேரறிவு கொண்டவர். அதாவது எல்லாத்தையும் முக்காலத்தையும் அறிந்தவர். ஆனா எல்லாமே முக்காலத்தையும் அறிந்தவர், முழுமையான ஞானத்தை உடையவர். அவருக்கு தெரியாததே ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை எப்படி செயல்படுதுன்னு தெரியும், பிரபஞ்ச ரகசியம் தெரியும், எல்லாமே எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா, அவர் தானே எல்லாமாவும் இருக்காரு. சோ அவருக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் இயற்கை உணர்வினன் ஆதல். அதாவது அவர் சுயமாகவே, அவருக்கு யாராவது டீச் பண்ணாங்களா? அவர் வந்து ஏதாவது ஒரு குருட்ட போய் கத்துக்கிட்டாரா? அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கா எல்லாமே தெரிஞ்சது. ஓகேயா? சோ இயற்கையாகவே அவருக்கு அந்த ஞானம், அந்த அனைத்தையும் அறியக்கூடியது இதெல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வரம்பில்லாத அருள் உடைமை. அதாவது அவருடைய அந்த அருள் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அவருடைய அந்த அளவுக்கு அவர் ஒரு கருணாமூர்த்தியாக இருக்காரு. எல்லையில்லாத ஒரு ஆற்றலுடைய கூடிய ஒரு கருணாமூர்த்தி. அதுக்கப்புறம் வரம்பில்லாத இன்ப வடிவினன் ஆதல். அதாவது மனிதர்கள் எல்லாமே விரும்பும். மனிதர்கள்னு சொல்ல முடியாது. எந்த உயிரினமா இருக்கட்டும், அது எதை விரும்பும்? இன்பத்தை மட்டும்தான் விரும்பும். எல்லாருடைய விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த விருப்பங்கள் வேணா வேறுபடலாம். ஆனா அவங்களுடைய அந்த கோல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்பமா தான் இருக்கும். ஓகேயா? அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இல்லற வாழ்வா இருக்கட்டும், வேற வெளிய ப்ரொஃபஷனா இருக்கட்டும், எல்லாரும் அந்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக இன்பமா தான் இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவரே இன்பமாக இருக்காரு. வரம்பில்லாத இன்பமாக அவரே இருக்காரு. அப்ப ஏன் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க இன்னும் இன்னும் ஏன் உள்ள போறாங்கன்னா, அந்த ஒரு இன்பம் கிடைக்குது பாருங்க. அந்த டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அட போங்கடா, வெளிய இருக்கிறதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? இங்க இருக்கு கொட்டி கிடக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு மனசு அமைதி, நெறைய விஷயம். அத வந்து அவங்கவங்களா அனுபவிச்சாதான் தெரியும். சோ, அந்த மாரி வரம்பில்லாத இன்பத்தை உடையவர். சோ, அவர அவர் ஏன் வந்து நம்ம கடவுள்ட்ட இது பண்றோம் அப்டின்னா, அந்த அளவுக்கு அவர் இன்பத்தோட வடிவமாக இருக்காரு. அத நாம அனுபவிக்கிறப்ப தான் அது தெரியும். நம்ம இவ்ளோன்னு அனுபவிச்சுட்டே சொல்றோம். ஆனா முழுக்க முழுக்க அவர அனுபவிக்கிறப்ப, அது அவரு எப்படி அந்த இன்ப வடிவினனாக இருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது தூய உடம்பினன் ஆதல். அதாவது அவருக்கு வந்து பரிசுத்தமான ஒரு தேகத்தை உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு வந்து மூக்குச்சொலி வராது, மலம் வராது. அதுக்கப்புறம் எந்தவித ஆ எதுவுமே வந்து இந்த கழிவுகள் எதுவுமே அவருடைய உடம்புல கிடையாது. சில சித்தர்கள் இவங்கெல்லாம் கூட பாடியிருப்பாங்க. "என்ன உடம்புப்பா! ஆ இத வச்சுக்கிட்டு நம்மளால உட்கார்ந்து தியானம் கூட பண்ண முடியல. நமக்கு வந்து மலஜலம் கழிக்கணுன்ட்டு ஒரு உந்துதல் வருது. இது வெறுமே உள்ள இருக்கிறது ஃபுல்லுமே வந்து இந்த மலம் மலம் சேர்ந்த ஒரு பை" அப்படின்ற மாரி எல்லாம் பட்டினத்தார்லாம் பாடியிருப்பாரு. அந்த மாரி அவருக்கு எதுவுமே கிடையாது. உள்ள அந்த மாரி எந்த வித மலஜலம் அந்த மாரி இல்ல கழிவுகள் எதுவுமே இல்லாத தூய உடம்புடனாக அவர் இருக்கிறாரு. அத அத ஃபாலோ பண்ணி தான் சித்தர்கள் எல்லாமும் அந்த காயகல்பமா இது பண்ணி அவங்களுடைய உடம்பையும் அந்த மாரி வந்து மாத்திக்குவாங்க. ஓகேயா? அதுக்கப்புறமே இயல்பாகவே அவர் வந்து பாசங்களில் இருந்து, பாசம் அப்டின்னா நம்ம சொல்ற மாரி என் பொண்ணு மேல பாசம், பையன் மேல பாசம், புருஷன் மேல பாசம், பொண்டாட்டி மேல பாசம், அந்த பாசம் கிடையாது. அந்த மாயை அப்டின்ற
நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பசு, பதி, பாசம். ஓகேயா? சாரி. பதி, பசு, பாசம். இதுதான் வந்து கரெக்டான இது. அந்த மாரி இங்க பாசம் அங்க குறிப்பிடுறது ஏதாவது ஒரு மாயையில சிக்கிக்கிறது. இங்க வந்து பதின்றது இறைவன், பசுன்றது உயிர்கள், பாசம் அப்படின்றது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிறாங்க இல்லையா? அதுதான் இங்க பாசம். சோ அந்த மாதிரி ஒரு பாசத்துல போய் அவர் சிக்கிக்காத ஒருத்தரு. சோ நீ வந்து உங்களை யாராவது இறைவனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அது அ- அழகா ரெஜிஸ்டர் ஆகணும். ஓகேயா? அப்ப இந்த அளவுக்கு யாராவது வர முடியுமா அப்படின்னா நிறைய ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே இறைவனாக ஆக முடியாது. அந்த ஒரு எனர்ஜி லெவலுக்கு அவங்க வர்றப்ப அந்த ஒரு பாதி லெவலோ இல்ல அவங்களுடைய அந்த ஸ்டேட்டை பொறுத்து அவங்களால வந்து அந்த இறைவனுக்கு நெருங்கி வர்றாங்க. சரி. இப்ப நம்ம பாக்குறது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்ட்டு. இப்ப இந்த அகங்காரம் நம்ம அன்னைக்கே நம்ம நிறைய பார்த்தோம். சோ இப்ப மனம், சித்தம், புத்தி இது என்ன டிஃபரன்ஸ் இதுக்குள்ள? அந்த கரணம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த அப்படின்னா சமஸ்கிருதத்துல உள்ள அப்படின்னு. கரணம் அப்படின்னா இங்க கருவி. அந்த உள்ள இருக்கிற ஒரு இது ஒரு கருவியாக செயல்படுது. உள்ள இருக்கிற அந்த மனம் கருவியாக செயல்படுது. அதுதான் வந்து எப்படி செயல்படுதுன்னா, அதுல வந்து 4 ஒரே விஷயம் தான். நம்ம சாம்பார்ன்னு சொல்றோம். ஆனா சாம்பார நல்லா தனித்தனியா பிரிச்சு பார்த்தா சாம்பாருக்குள்ள வந்து பருப்பு இருக்கும், மிளகாத்தூள் இருக்கும், உப்பு இருக்கும். அந்த மாரி இது மனம் தான். அந்த கரணம் என்ன அப்படின்னா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான் அந்த கரணம் சொல்லப்படுறது. ஆனா இங்க அந்த இது மனம், சித்தம், புத்தி இவை எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அது என்னென்ன ஸ்டேட்ல இருக்கிறப்ப அதுக்கு ஏன் இந்தந்த பேரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? சோ இப்ப அப்படி கூட நம்ம உடம்ப கூட நம்ம வச்சுக்கலாம். எல்லாம் சேர்ந்தது இப்ப நானுங்கிறோம் இல்லையா? இந்த நானுன்றதுக்கு இந்த உடம்புக்கு பேரு ஆ இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த உடம்ப யாராவது யாருன்னு கேட்டா நான் ஜீவா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த ஜீவாக்குள்ள கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு. இந்த மாரி எல்லாமே அ அந்த பிரிச்சும் பார்க்கலாம் தானே! அந்த மாரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி. அது அது என்ன வேலை பண்ணுது? இந்த மனத்தோட வேலை என்ன? சித்தத்தோட வேலை என்ன? புத்தியோட வேலை என்ன? அது என்ன பாதகம் பண்ணுது? சாதகம் என்ன பண்ணுது? பாதகம் என்ன பண்ணுது? எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சு, பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்ப மனம் அப்டின்னா உங்களுக்கு தெரியும். என் மனசு அத விரும்புது அப்டிம்பாங்க. என் மனசு அதுக்கு ஆசைப்படுது அப்டிம்பாங்க. அப்ப மனசோட வேலை என்ன அப்டின்னா, ஒரு விஷயத்த பார்த்து விருப்பப்படுறது தான் மனசோட வேலை. அது எதுவா கூட இருக்கட்டும். ஒரு பெர்சனா இருக்கும், இல்ல சாப்பாடா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. ஆ அப்ராட் போறது, என்னமோ ஒண்ணு அங்க டேஷ்க்கு நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்றத தீர்மானிக்கிறது மனம். ஓகேயா? அப்ப மனம் வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னா, ஓகே. இந்த இது வந்து எனக்கு ஓகே அப்படின்னு மனசு வந்து அங்க அத என்னது குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குவாலிட்டி வந்து செக் பண்றவரு அப்படின்ற மாரி. அது அது மாரி ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஓகே சொல்றாரு. ஆமா. ஒருத்தர் கொண்டு வந்து குடுக்குறாரு. அவரு வந்து ஒருத்தர் வந்து இந்த குவாலிட்டி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஓகேவா இருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனிக்கு தேவையா இருக்கு. அப்படின்றதுனால அந்த குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணல அந்த கட்டத்துல அவரு. அவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு. ஆ ப இது இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ஓகே தான் அப்டின்ட்டு ஒருத்தர் குடுத்துறாரு. அதுதான் மனம். மனதோட வேலை அதுதான். சரி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. அவரு ப்ராடக்ட்ட
ஆமா இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவையா இருக்கு அப்படின்ட்டு ஓகே பண்ணிடுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. அவருதான் சித்தம். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ப்ராடக்ட்ட பார்த்துட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்கு இதுல ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஆ அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படின்ற மாரி வந்து ஃபுல்லுமே அந்த பகுத்து ஆராய்றாரு. அவர்தான் சித்தன். சரி. அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. அவரு ஆராய்ஞ்சுட்டாரு. பகுத்து ஆராய்ஞ்சு, இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு. இத வந்து நம்ம ஓகே பண்ணலாம். அப்படின்ற மாரி ஒரு கருத்து வந்து சொல்றாரு. இல்ல ஓகே பண்ண வேணாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் வர்றாரு. அவர்தான் புத்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு இந்த ஆராய்ஞ்சு குடுத்தாரு இல்லையா? அத வந்து செய்யலாமா? வேண்டாமான்னு இவர் வந்து கைட் பண்றாரு. அப்ப ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ஐஸ்கிரீம நம்ம வந்து எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். மனசு வந்து நல்லா இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு அந்த மனசு ஆசைப்படுது. அது நேரம் ஆக, ஆக, ஆக அது மேல ரொம்பவே அதுக்கு அ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாரி அந்த டேஸ்ட் வேற மனசு ஆசைப்பட ஆரம்பிக்கவும், நேரம் ஆக ஆக நம்ம அங்க சாப்பிட்ட டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் நல்லாருக்கும். இந்த ஃப்ளேவர் செலக்ட் பண்ணலாமா? அப்படின்ட்டு ஒவ்வொன்னா அத அலசி, ஆமா. அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சுல்ல, இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சுல்லன்ட்டு அந்த மனசு அந்த டேஸ்ட்ட நெனச்சு பார்த்து, அதோடைய ஆசைய அப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப அத செயலாக்குறதுக்கு முன்னாடி, அங்க அவரு வர்றாரு. யாரு? நம்ம சித்தம். அவர் வந்து, ஆ இது வந்து இங்க பாரு, உனக்கு முன்னாடி வந்து இந்த பீரியட்ல நீ இப்படி சாப்பிட்ட, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட, எவ்வளோ அவஸ்தைப்பட்ட, எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு உங்களுக்கு டிஸ்ப்ளேல காட்டுறாரு. பாரு ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி அவஸ்தைப்பட்ட பாரு, அதெல்லாம் பார்த்து நீ வந்து முடிவு எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தவர்ட்ட அது கை மாத்தி விட்டாரா, அப்ப புத்தி அவர் என்ன பண்றாரு, இத வந்து ஆ சாப்பிடலாமா, வேணாமான்ட்டு அவரு வந்து அங்க முடிவு எடுக்குறாரு. இங்க இன்னொன்னு கவனிக்கணும். சித்தம் அந்த ஸ்டேட்ல இருக்கிறது, அந்த இது வந்து சித்தம் வந்து அதோடைய வேலை என்னன்னா, ரொம்ப பேலன்ஸா முடிவெடுக்கும். ஒ ஒ எது கரெக்ட், எது தப்பு அப்படின்ட்டு. அது மட்டும் தான் அதோடைய வேலை. ஆனா, அப்ப அது சொல்லிருச்சு. "இங்க பாரு நீ ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்க, சொன்னா கேளு" அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஒதுங்கிக்கும். ஆனா, இந்த மனசு அந்த விஷயத்து மேல திரும்ப, திரும்ப, திரும்ப அந்த ஆசைப்படுறப்ப, இது வந்து என்ன பண்ணும்? அந்த சித்தத்த தள்ளி விட்டுட்டு, புத்தி கூட ஜாயிண்ட் அடிச்சுக்குது. ஓகேயா? புத்தி வந்து ஓகே. இந்த அது மனசு ரொம்ப ஆசைப்படுது அப்படின்றப்ப, இங்க வந்து அந்த சித்தத்த வந்து தள்ளி விட்டுட்டு, அந்த ஆசை அப்படின்ற வட்டத்துக்குள்ள போயிருது. ஸோ, அப்ப அந்த ஆசை வந்து நான் சொன்னேன் இல்லையா? நேரம் ஆக ஆக ஒவ்வொரு ஃப்ளேவரா நமக்கு ஞாபகம் வரும். நீங்களே உங்கள வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆமா இப்படிதானே. ஏன்னா இதுதான் பகுத்து ஆராயுதல். இதுதான் நானே நான் யார் அப்படின்றத உணர்றதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்ல. சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆமா இப்படிதான் நமக்கும் நடந்துச்சா? நம்ம இப்ப இப்படிதான் பண்ணோமா? அதுதான். ஓகேயா? அப்ப ஆசை வந்து ஜாஸ்தியாயி, ஜாஸ்தியாயி மனசோட அந்த விருப்பம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போகுது. அப்ப அதோட விளைவாக என்ன வருது? ஆசைப்பட்டு சாப்பிட்டுருது. ஓகேயா? ஏன்னா அதோடைய இது ஜாஸ்தி ஆயிட்டே போயி அது ஆக்ஷனுக்கு வந்துருது. அப்ப சாப்பிட்டோனே அவங்களுக்கு அந்த சாப்பிடுற பெர்சனுக்கு சேராம இருக்கிற பட்சத்துல திரும்பவும் சளி புடிச்சு சஃபர் ஆகுறாங்க. அப்ப இந்த சித்தம் சொல்லுது, "நான் தான் அப்பவே அடிச்சுக்கிட்டேனே கேட்டியா?" அப்படின்ட்டு சொல்லுது. அது ஒரு மந்திரி மாரி வச்சுக்கோங்களேன். அப்ப புத்தி வந்து அங்க புத்தி வந்து முடிவெடுத்துருது. ஆமா கரெக்ட் தான். சொல்றப்ப கேட்கல. இனிமேல இந்த ஒரு தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு அது ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துருது.
சோ இந்த மூணுமே மனம், புத்தி, சித்தம் இந்த மூணுமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இணைஞ்சு ஒண்ண ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு, ஒண்ண ஒண்ணு சார்ந்து இருக்கிறப்ப, அந்த மனுஷன் அந்த மனிதனோட நிலை எப்படி இருக்கும்னா, ரொம்ப மகிழ்ச்சியில இருப்பான். ஓகேயா? ஆ அதே இந்த 3ம் வந்து ஒண்ணோட ஒண்ணு சாராம, முரண்பட்டு இந்த நவகிரகம் மாரி இது மனம் ஒரு திசையில, புத்தி ஒரு திசையில, சித்தம் ஒரு திசையில இருக்கிறப்ப, அவனுடைய வாழ்க்கை துன்பகரமாக இருக்கும். ஏன்னா, அவன் எடுக்கிற முடிவோ எல்லாமே ஆ சரியானதா இருக்காது. ஏன்னா 3 தான் வேற வேற திசையில இருக்கே. அப்ப எப்படி வந்து அது சரியா இருக்கும்? ஸோ, எப்ப யாரு வந்து இந்த 3யும் ஒண்ணா இணைஞ்சு இருக்கிற அந்த மாரி ஒரு கட்டத்துல அந்த மாரி கட்டத்துல அப்படின்னா, அது அது எல்லாமே நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள போயி நெறைய விஷயங்கள டெவலப் ஆக ஆக தான், அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனம், புத்தி, சித்தம் எல்லாமே ஒண்ணு கூடி ஒரே மாரி வேல பார்க்கும். ஸோ, இவுங்க இந்த மாரி இருக்கிற நிலையில இருக்கிறவங்க தான் இந்த சித்தர்கள், ஞானிகள் எல்லாருமே. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா கூட, அது அந்த விஷயம் குழப்படி தான். ஓகேயா? அவன் 3ம் வந்து முரண்பட்டு இருக்கிற அ யாருக்கு இருக்கும் அப்டின்னா, சராசரி ஒரு மனுஷனுக்கு இந்த 3மே முரண்பட்டு இருக்கும். அதனால தான் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெறைய பேர பாருங்களேன், சா சாப்பிடலான்னு போவாங்க. ஹோட்டலுக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவரைக்கும் நம்ம பூரி சாப்பிடலான்ட்டு ஒரு ஆசையில தான் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. ஆனா, அங்க வந்து அந்த சர்வர் வந்து சொல்லுவாரு. உங்களுக்கு பூரி வேணுமா? இல்ல பரோட்டா வேணுமா? அது வேணுமான்னோன, அந்த மனசு குழப்பமாயிரும். அச்சச்சோ! பூரிய சொல்றதா? இல்ல பரோட்டா சொல்றதா? இல்ல இந்த இடியாப்பம் சொல்றதான்ட்டு, அந்த ஒரு குழப்பமான மனநிலை அவ்ளோ நேரம் அந்த பூரிக்கு தான் மனசு ஆசைப்பட்டுருக்கும். ஆனா, அப்ப குழப்பம் ஸ்டார்ட் ஆயிரும். இது சராசரி மனிதர்களுக்கு நிகழும் ஒரு விஷயம். ஸோ, ஆ இந்த 2ல 1 1 வந்து மாறுபட்டு இருந்தா கூட குழப்பம். ஓகேயா? சரி. இந்த குழப்பமாகட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எதுவுமே வெளிய கிடையாது. எல்லாமே உள்ள தான். இந்த சரியான முடிவு எடுக்காததுனால தான். அது சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கட்டும். அதான் சொன்னேன் இல்லையா? சாப்பிடணும்னு போறோம். யார் என்ன சொன்னாலும் ஆமா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அங்க ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. அந்த முடிவு எடுக்க முடியாம, அந்த குழப்பத்துல இது பண்றதுனால, அங்க எது நல்லா இருக்கும்ன்றதும் அந்த மனுஷனுக்கு தெரியாது. சோ, அவங்க காட்டுற அந்த ஆசை வார்த்தையில இங்க இது ரொம்ப நல்லா இருக்கும். மேபி அந்த பெர்சனுக்கு வந்து வயிறு சரியில்லாத ஒரு பெர்சனா இருக்கலாம். சோ, அந்த மைதால பண்ண அந்த பரோட்டாலாம் சாப்பிடுறப்ப டோட்டலா டேமேஜ் ஆகலாம். ஆனா, அவனுக்கு அப்போதைக்கு அந்த சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தெரியல. சோ, அப்ப இங்க என்ன இருக்கு? இது எல்லாமே மாறுபட்டு இருக்கு. ஞானிகள் இவங்க சித்தர்கள் எல்லாமே அந்த 3மே கரெக்ட்டா வேல பார்த்து, அத எத வந்து காட்டுதோ, இல்ல எத வேணாங்குதோ, அதுல வந்து ஸ்ட்ராங்கா அவங்க இருந்துக்குவாங்க. சோ, அதுதான் இவங்க ஞானிகளுக்கும், சராசரி மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஓகேயா? மனுஷன் எப்ப முடிவு எடுக்கிறான் அப்டின்னா, எப்படி முடிவு எடுக்கிறான்னா, அந்த எது அந்த மனசு வந்து ஆ எது ஈஸியா இருக்கோ, ஆ அதுவே ஓகே. அப்டின்ற மாரி அவன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறான். ஆனா, அந்த சித்தம் அப்டின்றது ஒரு பேலன்ஸான ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் அது வந்து நமக்கு சொல்லும். இல்ல உன்னுடைய கண்டிஷனுக்கு இது ஆகும், ஆகாது. எல்லாருக்குமே நல்லா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு செகண்ட் கண்ண மூடி நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா. நம்மளும் இதெல்லாமே அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு குரல் வந்து, ஆமா இத சாப்பிடலாங்கும். ஒரு குரல் இல்ல வேண்டாம் அப்படிங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவசரத்துல அந்த டைம்ல இன்னொருத்தவங்க இந்த பக்கத்துல வந்து சொல்லுவாங்க. இல்ல, இல்ல நானும் இத தான் சாப்பிட போறேன். நீயும் சாப்பிடு.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குழப்பத்துல ஒரு முடிவு. அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியறது கிடையாது. அப்ப புத்தி இல்ல இத செய்யாத அப்படின்னு சொன்னா கூட, அந்த குழப்பத்துல இருக்கிற 3மே அந்த இணைஞ்சு வேலை பார்க்காதனால, அத எதையாவது செஞ்சுடுறது. சரி. ஆ அந்த மனசு என்ன அந்த மனசானது என்ன பண்ணும் அப்படின்னா, ம் நமக்கு ஒரு விஷயத்து மேல பற்று இருக்கு அப்படின்றப்ப, அத புரிஞ்சுகிட்டு, அதிலேயே ஸ்ட்ராங்கா நிக்குது. இங்க பாரு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. அந்த டேஸ்ட் பண்ணியிருக்க இல்லையா? அ அது எவ்ளோ நல்லா இருக்கும். இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் எவ்ளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டுருக்கல்ல. அதோட அந்த குலோப் ஜாமுன் எல்லாம் வச்சு சாப்பிடுறப்ப எப்படி அனுபவிச்சு, அனுபவிச்சு சாப்பிட்ட? உனக்கு அதெல்லாம் தெரியல? அ எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படின்னு அந்த இன்பத்த ஃப்ரேம் பண்ணி காமிக்குது. அப்ப அந்த மனசு ஏற்கனவே அது மேல ஆசைப்பட்டுருக்கு. அப்ப அந்த ஆசை நமக்கு ஜாஸ்தியாயி, அவ்வளதான். அதுல புடிச்சுக்கிறோம். அப்ப எது இன்பம்னு நெனச்சு அத பிடிக்கிறோமோ, அந்த இன்பத்தோட அந்த இன்பத்தின் வாயிலாகவே தான் துன்பம்னு ஒண்ணு வருது. இப்ப இதான் நம்ம ஐஸ்கிரீம தானே எக்ஸாம்பிளா பார்த்துருக்கோம். அது ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட அடுத்த நாளு எது இன்பம் நெனச்சு உள்ள போச்சோ, அது இப்ப துன்பத்த குடுக்குது. சோ, இதே மாரி தான் எல்லாமே. சோ, அந்த துன்பம் உங்கள அடையாம இருக்கிற வழிய தான் அந்த சித்தமும், புத்தியும் சொல்லுது. ஆனா, அதுக்கு முன்னாடி அந்த மனசு அத ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறதுனால, நேரம் ஆக ஆக அதோடைய ஆசை மேலோங்கிக்கிட்டே போறதுனால, அதோடைய இத மட்டும் காமிக்குது. அதுல அவ்வளதான். அவ்வளதான். விழுந்துற வேண்டியதுதான். சோ, அத எத எதுக்கு பின்னாடி வெறும் இன்பம் மட்டும் இருக்குன்னு போறோமோ, அது நமக்கு துன்பமாகவே தான் மாறும். நீங்க இந்த ஃபார்முலாவ எதுக்கு வேணா நீங்க பொருத்தலாம். சரி. மனுஷனோட வேலைய வந்து ஆ இப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல்ல கூட ஆன்மீகத்துல கூட நீங்க நெனச்சுக்கோங்களேன். எது எல்லாரும் நெறைய என்ன இது பண்ணுவாங்க, இப்ப கூட நம்ம ஸ்டார்ட்டிங்ல பேசினோம் இல்லையா? நான் யாரு? நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாமே அதாவது அந்த நான் யார் அப்படின்ற அந்த செல்ஃப் அனலைசேஷன் தான் எல்லாருமே ஒரு கட்டத்துல பண்றது. அப்ப நம்ம நார்மலான இப்ப ஐஸ்கிரீம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப ஆன்மீகத்த ஒரு பொருத்தி பார்க்கலாம். அப்ப அந்த புத்தி அந்த சித்தம் சொல்லுது, ஆமா, இங்க பாரு இத இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. அவரு பண்ணாரு. அவரு இந்த நிலைய அடைஞ்சாரு. இவர் பண்ணாரு. இந்த நிலைய அடைஞ்சாரு. ஆ இந்த மாரி அதுல இருக்கிற அந்த பெனிஃபிட் எல்லாமே அது எடுத்து காமிக்குது. அப்புறம் புத்தி அத எப்படி செய்யறது அப்படின்றத அது சொல்லுது. சோ, இங்க மனசோட ஆதிக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, மனச கடந்து புத்திய அது பாதிச்சிருச்சு அப்படின்னா, அங்க தான் என்ன சொல்லுவாங்க நெறைய இடத்துல சொல்லுவாங்க இல்லையா? புத்தி கெட்டு போயிருச்சு அப்படிம்பாங்க. அந்த சித்தத்தோட சித்தம் ஒரு பேலன்ஸான ஒரு விஷயம் சொல்லும். அத ஸ்கிப் பண்ணிட்டு, அந்த புத்திய மட்டும் கூட்டு சேர்ந்துகிட்டு அந்த மனசு பண்றப்ப என்ன ஆகும்? அந்த புத்தியானது கெட்டு போயிரும். சோ, மனசோட ஆதிக்கம் புத்திய பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா, நடுப்புற இருக்கிற அந்த சித்தத்தோட தயவு ரொம்ப அவசியம். சித்தம் அங்க பலவீனமா யாருக்கும் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பகுத்து ஆராயும் தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். சில பேரெல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிடலாம். அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க தெரியாது. யாரையாவது சார்ந்து இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சித்தம் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கு. சோ அத சார்ந்து தானே அந்த புத்தியும் செயல்படுது. அ அப்ப அது ரொம்பவே பலவீனமாக இருக்கிறதுனால அந்த புத்தி பாதிப்பு அடையுது. சோ சித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இயங்காமல் போச்சு அப்படின்னா, அந்த மனசு புத்தியை பாதிக்க வச்சிரும்.
ஓகேயா? இப்ப புத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புத்தி அப்படின்னா அது அரசன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இங்க வந்து சித்தம் அப்படின்றது ஒரு மந்திரி. ஓகேயா? இப்ப இங்க மன்னன் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துடுறான் அப்படின்னா, அங்க மந்திரியோட வேலை என்ன? ஆ ராஜா, நீங்க இப்படி செஞ்சா இப்படி வரும். இது இப்படி பண்ணீங்கன்னா, இந்த நல்ல விஷயம் நடக்கும். இல்ல இந்த மாரி நம்ம பண்றப்ப, இந்த மாரி ஆயிரும். அப்படின்ட்டு அவங்கள வந்து கைட் பண்றது. ஸோ, இந்த மனசு எடுக்கிற முடிவ புத்தி ஃபாலோ பண்ணா புத்தி கெட்டு போச்சு. ஸோ, மனச வந்து அதுக்கு தான் வந்து சொல்றது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? மனச அடக்கணும் அப்படின்ட்டு சொ பொதுவா சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மனசோட இயல்பு என்னன்னா அவசரம். அத நெனச்சத முடிச்சிரணும். எப்படியாவது முடிச்சிரணும். அப்படின்றது ஒரு அவசரத்திலேயே இருக்கும். ஒரு விஷயத்து மேல விருப்பப்பட்டுருச்சு அப்படின்னா, அப்படியே பாஞ்சிர்றது. அது எதுவாக தான் இருக்கட்டுமே. ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா கூட நீங்க வச்சுக்கோங்களேன். ஃபோன நீங்க வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, அத வந்து பெரிய என்னமோ நமக்கு அ ரூ. 1,00,000 ரூ. 1,00,00,000க்கு ஒரு பிசினஸ் எல்லாம் கிடையாது. ஆனா வந்தோனே அத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா என்னன்னு அப்படியே அது மேல பாஞ்சு அத செக் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த இது வந்து நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இருக்காது. நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளால அத அடக்க முடியாது. ஸோ, இந்த அந்த மாரி இருக்கிறப்ப, அந்த ஒரு விஷயத்து மேல அது விருப்பப்படுது. அது மேல பாஞ்சு அ அது மேல அப்படியே ஒரு பெரிய அப்படியே அது மேல விழுந்துடுறத மனசோட இயல்புன்னு பார்த்தோம். இந்த கட்டத்துல அந்த சித்தம் அப்படின்ற அந்த ஸ்டேட் வந்து இயங்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாய்ச்சல் வந்து அந்த புத்தியால வந்து, சரி ஏதோ ரொம்ப ஆசைப்படுறான். போயிட்டு போறான் போ! அப்படின்ட்டு விட்டுரும் அது. அதுக்கப்புறம் தான் அது அதனால ஒரு விளைவு வரும் இல்லையா? அந்த விளைவு வர்றப்ப தான் இப்ப பாலே வச்சிருக்கோம் அடுப்புல. இங்க வந்து ஃபோன நோண்டிட்டு இருந்தோம்னா, அந்த பால் பொங்கிரும். இந்த மாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு நட்டம் ஆனதுக்கு அப்புறம் தான் புத்தி, ஆமா. சொன்னாலும் நமக்கு வந்து அத அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. இல்ல நீ போய் அங்க பாருன்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னு அந்த புத்தி அதுக்கப்புறம் தான் வருத்தப்படும். ஆனா, சோ புத்தினால எப்பயுமே ஒரு சரியான முடிவு அப்படின்றத எடுக்க முடியாது. அதுக்கு அந்த சித்தத்தோட தயவு தேவ. சோ, அதாவது சித்தம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிம்பிளா பார்த்துக்கலாம். அத ஃபில்டர் பண்ணுது. ஒரு இது நடக்கறதுக்கு முன்னாடி, "இது பாரு, இப்படி ஆகும். இது வேண்டாம். இதோட விளைவுகள்லாம் இப்படி இப்படி இருக்கும்." அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணுது. அந்த எண்ணத்த உருவாகாம அது ஃபில்டர் பண்ணுது. ஆனா மனசுக்கு ஏதோ தெரியாது. நல்லது, கெட்டது மனசுக்கு தெரியாது. புத்திக்கும் அதே நிலைமை தான். இங்க தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சித்தம் வந்து மந்திரியோட வேலைய பாக்குது அப்படின்ட்டு. சோ, இத மனசு ஆசைப்படும் விஷயமோ, இல்ல வெறுக்கிற விஷயத்தையோ, இந்த மாரி இப்படி நீ பண்ணினா, இதோட ரிசல்ட் இப்படி. இது எல்லாமே சொல்லி, அது என்ன பண்ணும்? பழைய டேட்டால்லாம் இருக்கு இல்லையா? உங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்ததெல்லாம் பாரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு. நீ அப்பயும் இதே தப்பு தான் பண்ண. 15 வருஷத்துக்கு முன்னாடியும் நீ இப்படி இதே தான் பண்ண. இப்ப திரும்பவும் அதே தான் பண்ணணுங்கிற. அவ்வளவுதான். பண்ணாதன்னலாம் சொல்லாது. இதெல்லாமே எடுத்து காட்டும். சோ, காட்டுறப்ப அந்த புத்தி வந்து அத எடுத்துட்டு, அத எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அத தீர்மானம் பண்ணிக்கும். இல்லையா, அந்த பழைய இதுலயே வந்து இந்த ஐஸ்கிரீம் கத தான். எவ்வளவுதான் பட்டாலும், இல்ல இல்ல அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா, அது எப்படி வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆகும். அப்படின்ற மாரி அந்த மனசுக்கு ஆசை மேலோங்குச்சுன்னா, அது சஃபர் ஆகறதுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ, மனசு வந்து சித்தத்துக்கு சொல்ல, புத்தி வந்து அத தீர்மானிக்க, மனம் வந்து அங்க ஒரு அமைதி அப்படின்ற நிலையை அடையுது. மனுஷனுக்கு இந்த 3ஓட இணைப்பும் அ ஆ கட் ஆயிருச்சு. ஒண்ணோட ஒண்ணு
அது வந்து ஜாயினா இல்ல, ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன்ல இல்ல. அப்ப அவன் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ ஏதோ ஒண்ணு இது பண்ணா ஒரு தயக்கம் இருக்கும் தானே. அப்ப அந்த தயக்கம் அது அது என்ன ஸ்டேட், அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது என்ன ஸ்டேட் அப்படின்னா, அங்க அவங்களுக்கு தயக்கம். ஏன்னா அது மூணும் ஜாயின் ஆகல. சோ அங்க அவங்களுக்கு அந்த நிலை தான் அது நம்ம வெளிய காமிக்கிற தயக்கம். அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வு தான் வெளிய தயக்கமாக மாறுது. சோ அது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த 3ஓட ஒண்ணோட ஒண்ணு அந்த இணைப்பு இல்லாத அந்த தேக்க நிலை வந்து நம்ம தயக்கம்னு பார்த்தோம். அதாவது மனசுகிட்ட இருந்து சித்தத்துக்கு தகவல் போகுது. சித்தத்திட்ட இருந்து புத்திக்கு போகல. அப்ப ஒரு தேக்கம். அது அந்த தேக்கத்துக்கு பேரு தான் தயக்கம். அப்ப எப்படி நீங்க வேலை பார்க்குதுன்றத நல்லா உங்களுடைய மனசு, புத்தி இதெல்லாம் எப்படி வேலை பார்க்குது அப்படின்றது நல்லாவே புரியும். சரி. இந்த தயக்கம் வந்து அது இன்னமும் ஜாயின் ஆகல. இந்த 3மே வந்து ஒண்ணோட ஒண்ணு ஜாயின் ஆகல. அந்த அதே ஸ்டேட் அந்த தேக்க நிலையே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டேட்டுக்கு பேரு குழப்பம். புரியுதா? உடனே உடனே தகவல் வந்து கட அதாவது இப்ப மனசு வந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லுது. இத பண்ணலாம் அப்படின்ட்டு. உடனே தகவல் எங்க போகுது? சித்தத்துக்கு போகுது. அந்த சித்தத்தை வந்து அத பகுத்து ஆராயுது. உடனே தகவல் புத்திக்கு போகுது. சோ இந்த 3ம் ஒரே நேர்கோட்டுல ஒரு புள்ளிய நோக்கி அது நகர்றப்ப, அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன? அதுதான் மதிநுட்பம். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சோ இந்த 3மே ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சு ஒரு புள்ளிய நோக்கி நகரக்கூடிய அந்த நிலைதான் ஞான நிலை. அப்ப அந்த ஞான நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 3மே ஒண்ணோடு ஒண்ணு இணைஞ்சு இயங்குதுன்னு அங்க அர்த்தமாகுது. ஓகேயா? தனித்தனியா முரண்பட்டு இயங்குனா அது ஒரு சராசரி மனுஷன். இணைஞ்சு இயங்குனா அது ஞான நிலை. ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இந்த மனசு, புத்தி இல்ல அப்படின்றது கிடையாது. ஆஹ் அவங்க அத அந்த 3யும் ஒரே புள்ளியில ஆஹ் இயக்கறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சாதாரண சராசரி மனிதர்களுக்கு அது தெரியாது. அது ஏதாவது இந்த 3ல ஏதாவது ஒண்ண வச்சுதான் அவங்க முடிவு எடுக்கிறதுனால, அது என்ன ஆகுது? ஏதாவது ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருது. அவ்வளவுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி. அவங்க என்ன வச்சுக்கிட்டு யாரும் வஞ்சனை பண்ணல. அவ்வளவுதான் அவங்க கெப்பாசிட்டி. ஞானிகளுக்கு 3ம் சேர்ந்து எங்க எத அது காட்டுதோ, இந்த 3ம் சேர்ந்து இது உனக்கு ஓகே. இது வேண்டாம் அப்படின்னு காட்டுதோ, அந்த அந்த அதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன். ஓகேயா? உள்ள உள்ள ஏதோ ஒரு படத்துல வருமே, உள்ள என்ன சொல்லுது? ஜெர்சி ஜெர்சின்னு சொல்லுதா? அப்படின்ற மாரி, உள்ள என்ன சொல்லுதோ, அததான் இந்த ஞானிகள் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? அப்ப அவங்களுடைய இது வந்து தீர்க்கமா இருக்கு. இத 3மே ஒண்ணோட ஒண்ணு முரண்பட்டு இருக்கிறப்ப, அங்க தவறு அப்படின்றது ஏற்படுது. சோ இல்ல இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த தெளிந்த அறிவு அல்லது இந்த ஞானம் அப்படின்றதுக்கு 3 படிக்கட்டுகள். அந்த நிலைக்கு போறதுக்கு 3 படிக்கட்டுகள். மனம், சித்தம், புத்தி. ஓகேயா? இந்த 3ம் முடிவெடுக்கிறத இந்த 3ம் முடிவெடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து இந்த இது 3ம் சேர்ந்து முடிவெடுக்கிறத, நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்ட்டு தவறா புரிஞ்சு கொள்றது. அந்த இடத்துல தான் இங்க இன்னொரு வேற வெளியில இருந்து ஒரு ஆள் ஒருத்தன் வரான். அவன் தான் வில்லன். அவன் தான் அகங்காரம். ஓகேயா? ஒரு புள்ளிய நோக்கி இந்த 3மே முடிவெடுத்தா, அங்க வந்து அகங்காரத்துக்கு வேலையே கிடையாது. இதுல ஏதாவது ஒண்ணு குறையுது. ஓகேயா? அதாவது மனமும் புத்தியும் கூட்டு சேர்ந்துருச்சு. அந்த சித்தர் சொல்றத கேட்கல.
அப்ப இது ரெண்டும் சேர்த்து மட்டும் முடிவெடுக்குது. அந்த 3வது ஒரு கேப் விழுகுது இல்லையா? அங்க வந்து இவன் நுழைஞ்சிடுறான். நுழைஞ்சு அத வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். சோ இது ஏதாவது ஒண்ண மட்டும் அங்க மிஸ் ஆயி, அந்த இடத்துல இன்னொன்னு வந்து ஆக்குபை பண்ணிக்குது இல்லையா? ஆக்குபை பண்ணிட்டு, இத நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு, அத நான் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது தான் அகங்காரம். இந்த அந்த ஒரு புள்ளிய நோக்கி ஏதாவது ஒரு நிமிஷம் ஒரு இதுல நகராம நம்ம சொன்னோம் இல்லையா? தேக்க நிலை இருக்கும் பட்சத்துல, நான் முடிவெடுக்கிறேன். நான் என்பது எங்க தோணுது அப்படின்னா, எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு கேப் விழுற இடத்துல இவன் வந்து நுழைஞ்சிருவான். சைலன்ட்டா நுழைஞ்சு ஏதோ இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குற மாரி, அந்த அகங்காரம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். இந்த அகங்காரம் தான் இந்த 3ல எது விட்டு போயிருக்கோ, அதோடைய செயல அது செய்யுது. செஞ்சுட்டு தான் அத நான் செஞ்சேன், நான் தான், என்னால தான் அப்படின்ட்டு அது இது பண்ணுது. ஸோ அந்த அதனால தான் அந்த அகங்காரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் தவறாகுது. துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த 3மே ஒண்ணா இணைஞ்சு ஒரு செயல நோக்கி, ஒரு புள்ளிய நோக்கி நகரும் அப்படின்னா, அதுதான் ஞானம். அதுதான் தெளிந்த அறிவு. அதுதான் ருதம்பரா. ருதம்பரா அப்படின்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்துல சமாதி பாதத்துல வரக்கூடியது. தெளிந்த அறிவு சமஸ்கிருதத்துல ருதம்பரான்னு அவர் அங்க குறிப்பிடுறார். வாழ்க வளத்துடன்.